ஓஹோ, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இந்த மதி கழுத்துல தாலியை கட்டியாச்சு. இதுக்கப்புறம் அவ வந்து நம்ம சொல்றத தானே கேட்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதோ பார் அப்படின்னு வந்து இப்ப கையை தூக்கி மதி காமிக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு இந்த பக்கமா வந்து அப்படியே சுரேஷ். ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மதி அப்படியே சோகமாகவே உட்காந்துருக்க. அம்மா பொண்ணு ரெடி ஆகிட்டாங்களான்னு கேட்குறாங்க. கொஞ்சம் இது கல்யாண மேடைக்கு கூட்டுவாங்கம்மா அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா மெதுவாக கூட்டு வராங்க. அப்படியே கண்ணெல்லாம் அவ்வளோ கோபம் வலி அதோடயே வராங்க இந்த ப்ரெடிக்ஷனில். இப்போ வந்து கிளம்பி மதி வந்து உட்காந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தா அப்படியே வந்து உருன்னே இருக்காரு சுரேஷ். அவரோட மனசுல இப்போ வந்து இந்த பொண்ணு கூட நம்மளால வாழவே முடியாது. ஆனால் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரத்துக்கு, கல்யாணம் நிற்கிறதுக்கு, நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு பொண்ணை நினச்ச பொண்ணை வேணான்னு ஆனதுக்கு, எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மதி தான். அவளை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க மாமா, நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் மாமா அவளை அப்படின்னு திருப்பி போய் சுரேஷ் தங்கராஜ் கிட்ட சொன்ன உடனே, டேய் அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, இப்போ ஊருக்கு முன்னாடி சும்மா ஒரு தாலியை மட்டும் கட்டு. இன்னைக்கு ராத்திரிலேருந்தே நீ யாரு அப்படிங்கிறத அவளுக்கு தெரியணும், அவள் பயப்படணும். நீ அவன் சும்மா இல்லடா, நீ போலீஸ்காரன்டா, நீ ஆம்பளை சிங்கம் அப்படின்னு அந்த முதுகெல்லாம் தட்டி கொடுக்க, சரி மாமா அப்படின்னு போய் கோபத்தோட உட்கார்றாரு. உட்காந்து எல்லாரும் வந்து இப்போ தாலியை கட்டுப்பா அப்படின்லாம் தாலியை வந்து எடுத்து கட்ட போகும் பொழுது அப்படியே மதியம் அமைதியாக இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா சோகமாக பார்க்குறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. அழகு மலருமே வந்து திருப்பி இப்போ கல்யாணம் முடிஞ்சு ஒவ்வொருத்தங்களா ஃபோட்டோ எடுக்கும் பொழுதே சுரேஷ் கிட்டக்க, இந்த பாரா சுரேஷ், அந்த பொண்ணுக்கு வந்து உனக்கும் அந்த பொண்ணு கடையில் நிறைய பிரச்சனை இருந்துச்சுங்கெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் அவகிட்டக்க நல்லா நடந்துக்கும். அவள்கிட்ட போய் வந்து கோபத்தை காமிக்காத, அந்த வெறுப்பை காமிக்காத, எல்லாம் சரியாயிடும். எல்லாருக்கும் வந்து பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைகிறது இல்லை, அமைஞ்ச வாழ்க்கையை நம்ம பிடிச்சிக்கிறதா மாற்றிக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா தான் இப்போ நேராக கிளம்பி உள்ளார போறாரு. இப்போ சுரேஷ் போயிட்டு உட்காந்துருக்கும் பொழுதே வந்து இந்த பக்கம் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பக்கம் ஒரு அப்படியே கோவமா இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாம வந்து அடிச்சிடலாமான்னு யோசிக்கிறாரு. அப்புறம் சேச்சா நம்மலாம் அடிக்கூடாது, அதெல்லாம் தப்பு. ஆனா வந்து அவரை நம்ம வந்து பேசுற வார்த்தைகளையும் நம்ம நடத்துற விதத்திலையும் அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பொண்ணை வந்து இப்போ சரியா நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுமா, போய் சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து மலர்லேருந்து எல்லாருமே கூட கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும், நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமாங்க அப்படிங்க, நமக்கு வேறு வழியே இல்லை, இது இப்போ மட்டும்தான், இதனால தான் நம்மளோட வாழ்க்கை இப்போ தப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே வந்து தங்கராஜ் கேஷுவலாக வந்து, ராமமூர்த்தி பரவாயில்ல, சொன்ன மாதிரியே உங்கள் வார்த்தையை காப்பாற்றிட்டீங்க, நானும் என் வார்த்தையை காப்பாற்றுவேன், நீங்கள் கவலையே பட வேணாம், உங்களோட பைபாஸ் சர்ஜரிக்கான அமௌண்ட்டை நான் பார்த்துக்கிறேன், வீடு உங்களுது, இனிமேல் நம்ம வீட்டு இப்போ நீங்களும் சம்மதி ஆகிட்டீங்க, கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டு. என்னென்ன இதுக்காக பணத்தை செலவழிக்கணுமா அப்படிங்கும்போது, அதெல்லாம் இப்போ பேர் கௌரவம்லாம் ரொம்ப முக்கியம்டா நமக்குலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அடுத்த கட்டமாக இப்போ கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இப்போ சாந்தி முகூர்த்தத்தில் உள்ளார அந்த ரூமுக்குள்ளார இவங்கள மதிய உள்ளார அனுப்புனதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இப்போ சுரேஷ் என்ன பண்றாரு, உட்காருங்க மேடம் உட்காருங்க, டீச்சர் அம்மாவுக்கு நான் ஏதாச்சும் வந்து ஃபேன் ஏதாவது போட்டு வரணுமா இல்லை வேற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு அக்காலா கேட்க அப்படியே அவங்க அமைதியாகவே இருக்கும்பொழுது, என்ன அமைதியாக இருக்க, வாயை திறந்தா பேசுறதை நிறுத்தவே மாட்டேன், லா பாயிண்ட் பேசுவேன், நான் வந்து டீச்சர், என் ஸ்டூடெண்ட் அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு என்னென்னவோ கேள்வியெல்லாம் கேட்பேன். இப்போ அப்படியே ஏதோ வந்து அப்படியே திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி உட்காந்துருக்க. ஓ, கழுத்தில் இருக்க தாலி தான் காரணமா? ஸோ நம்ம புருஷனை எப்படி எதிர்த்து பேசுறதுன்னு யோசிக்கிறியா? அப்படிலாம் ஒன்று யோசிக்க வேணாம், நீ தான் அது புதுமை பண்ணாச்சு, பேசுமா, தோன்றதை பேசு, ஏதாவது கேட்கறதுக்கு நான் இருக்கேன். இப்போ என்ன ஏதாவது கோவப்பட்டு கத்த போறியா, இல்லை இப்போ இதையும் வந்து எஸ்பி கிட்டக்க வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லேயே ஏதாவது கேமரா வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க, ஏச்சி அப்படிங்கிறாங்க. இப்போ டக்குன்ட்டு இப்போ மதி ஒன்று அது என்ன ஏச்சி ஏண்டி, என் கல்யாணத்தை நிறுத்தி என்னை அசிங்கப்படுத்தி என் வேலைக்கு உழ வச்சது எல்லாமே நீ தானே, எனக்கு தெரியும். வீட்டுக்கு வந்து கேட்டபோது நாடகம் ஆடின ரொம்ப நல்ல விளாட்டம், நான் எதுவும் கேஸ் கொடுக்கலையே, எனக்கு எப்படிங்க தெரியும், ஹாஸ்பிட்டல்லையும் நான் இல்லையே, அந்த அடி வாங்குற இடத்துல நான் இல்லையே அப்படின்னா, எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு வீடியோவெல்லாம் சோர்ஸ் பண்ணி அதை கொண்டு போய் கொடுத்து அப்படியே டைட்டாக ஒரு கேஸை போட்டு என்னை அவமானப்படுத்தி ப்ரொமோஷனுக்கு என்ன வந்து ரெடியாக இருக்க, நீ அடுத்த வருஷம் உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 3 மாதம் என்னோட எல்லா வேலைக்குமே ஆப்பு மேலே ஆப்பை வச்சு இப்போ கடைசியில் வந்து ப்ரொமோஷன் என்ன, எனக்கு வேலை இருக்குமா இல்லையாங்கிறதே பிரச்சனையாக ஆரம்ப நிலைமை கொண்டு வந்துட்டேன். நாளைக்கு இந்த கேஸை நீ வாபஸ் வாங்கியே தீரணும். இதுக்கப்புறம் நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். கேட்கல அப்படின்னா அப்புறம் தெரியும் உனக்கு யார் இந்த நான் சுரேஷ்ன்ட்டு. இப்போ போய் இல்லை புருஷனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுப்பியா அப்படின்னு வந்து கேட்டு கோபமாக பேசும்பொழுதே குடுப்பண்டா அப்படிங்கிறாங்க இவங்க. என்னது அப்படின்னு திரும்ப குடுப்பண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க மதி. டாவா அப்படின்னா அப்புறம் உனக்கு என்னடா மரியாதை டால்டா அப்படின்ட்டு திரும்பி
சரி, எல்லாம் ஓகே. கல்யாணம் பண்ணுறதுக்கு மிரட்டி ஆளை விட்டு உனக்கு பொண்ணை பிடிக்காட்டியும் பரவாயில்ல, திமிரு பிடிச்ச பொண்ணாலும் பரவாயில்ல, ஊருக்கு முன்னாடி என் கௌரவத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கல்யாணம்லாம் பண்ணியே அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டியே. இப்போ இங்கே நடக்கிறதையும் கொண்டு போய் வீடியோவில் போட்டு காமிப்பியா அப்படின்னியே. இது வரைக்கும் நீ என் வீட்டுக்கு வந்தது அதே மாதிரி மாமா தங்கராஜ் வந்து எங்கள் அப்பாவை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சது அப்படின்னு எல்லாத்தையும் நான் வீடியோவில் வச்சுருக்க தான் செய்கிறேன். அது என்கிட்ட மட்டும் இல்லை, என் ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் தனித்தனியாக கொடுத்து அவங்களையும் அதை சேஃபாக வச்சுருக்க சொல்கிறேன். எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை அப்படின்னு நீ வந்து ஏதாச்சும் என்னை வந்து கடுப்பேற்றலாம், இல்லை என் குடும்பத்தை ஏதாச்சும் பண்ணலாம்னு இன்னொரு நினச்சாலும் சரி, கொண்டு போய் இப்போ கேஸ் கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா வந்து யாரோ ஒருத்தங்க இந்த இவர் மேலே எஸ்ஐ மேலே கேஸ் கொடுத்தாங்கன்னு இருக்கும். ஆனால் இந்த தடவை என்ன ஆகும்னா, உன் குடும்பத்தையே கொண்டு போய் மொத்தமாக நிறுத்தி உங்கள் வீட்டு மருமகளே உங்கள் மேலே கேஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தோடு கொடுப்பேன். உன் மாமனும் சரி நீயும் சரி 2 பேரும் கம்பின்றதை பார்க்காம நான் ஓய மாட்டேன். ஆனால் அப்படி இதெல்லாம் நடக்கக்கூடாது. என் அப்பாவுக்கு வந்து இப்போ ஹார்ட்டெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குன்ட்டாங்க. என் அப்பாவோட நிம்மதிக்காக நான் இங்கே தான் இருக்க போகிறேன், அமைதியாக இருக்க போகிறேன். நீ பேசாமல் கீழே தரையில் நான் தூக்கி போடுறேன், தரையில் படுத்து தூங்கிடுறேன். ஏதாச்சும் என் மேலே கை வைக்கலாம்னு நினச்ச, இல்லை என்ன ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணலாம்னு நினச்ச அப்படின்னா அன்னைக்கு தெரியும் உனக்கு மதி யாருன்ட்டு. நீ பெரிய இவன் அப்படின்னா உன்னை விட பெரிய இவ தான் நான் அப்படின்னு வந்து இவங்க பேச அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனத்தை அப்படிங்கும்போது டக்குன்னு வீடியோ காமிச்சா இப்போ இவர் பேசினதையும் வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். எல்லாமே நேராக டிரைவுக்கு அப்லோட் ஆகிடும். என் டிரைவுக்கு வந்து ஆக்சஸ் இன்னும் 2 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்குது, 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குனால எல்லாத்துக்கிட்டே இருக்குது. நான் இவ்வளோ தான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நீ இப்போ ஏதாச்சும் கோபத்தை காமிக்கணும்னு நினச்சேன்னா உனக்கு போலீஸ் வேலை மட்டும் இல்லை, வேலையும் போய் கழி திங்கணும். நான் கேள்விப்பட்டது உண்மையா, போலீஸ்காரங்களை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா அவங்க நிலமை தான் இன்னும் பாவமாமே. ஏன்னா அவங்க பிடிச்சி போட்ட ஆளுங்கெல்லாம் உள்ளே இருப்பானுங்க, இவங்க உள்ளார கைதியாக வந்தால் வச்சு செஞ்சிருவாங்கன்னாங்க. தேவையா உனக்குங்கிறத யோசிச்சுக்கோ. அப்புறம் மாமா எப்போ பார்த்தாலும் கௌரவம் கௌரவம் கௌரவமானே, அவன் கௌரவத்தையும் சேர்த்து காலி பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து பேச அதிர்ச்சி ஆயிடுறாரு சுரேஷ். உடனே வந்து மதி அப்படின்னு பேர் வச்சது வெறும் சும்மா பேருக்காக இல்லை, எனக்கு இருக்க மதிக்கும் சேர்த்து தான். நான் உன் வேலைக்கு இந்த நிலைமைக்கு ஒரு ஆளாக்குனேன், அதுவும் வெளியே இருந்தே ஆளாக்குனேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் நீ என்னென்ன விஷயம் செய்கிறங்கிறத எப்படிலாம் நோட் பண்ணுவேங்கிறத யோசிச்சுக்கோ. நீ 10 ரூபாய் என் டேச் வாங்கினேன்னு தெரிஞ்சாலும் அதையும் சேர்த்து நான் போட்டு கொடுப்பேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு வந்து பேசி. ஒன்று நீயா என் கிட்டக்க வந்து இப்போ நீ வந்து இல்லை நான் டிவோர்ஸ் கொடுத்துட போகிறேன் அப்படின்னா உன்கிட்ட இருக்கிறதுல பாதி சொத்தை கேட்டு எழுதி வாங்கிட்டு போயிடுவேன், வேணும்னே பண்ணுவேன், புரியுதா அப்படின்ட்டு வந்து கோவமாக பேசணுன்னே இப்போ ஷாக் ஆகி என்ன செய்யறது, எங்கே போய் முகத்தை வச்சுக்கிறது, இவன் நம்ம நினச்சதை விட டெரராக இருக்காளே அப்படின்னு சுரேஷ் யோசிச்சு வெளில போகலான்னு போக எங்கே வெளில போகிறேன் போனால் இப்போ என்ன ஃபர்ஸ்ட் நைட்டில் கூட வந்து பாதியில் வெளில போயிட்டாரு, வேலையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தான் உனக்கு பெரிய அசிங்கமாகும், ஒழுங்காக கீழே படு அப்படின்னு ஒரு தலையணையை தூக்கி போட்டு இவங்க பேசாமல் ஹாயாக பெட்டில் இப்படி படுத்துக்கிறாங்க. படுத்ததை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறார் அவர். இப்படி இருந்தால் என்ன ஆகும், இந்த ப்ரொடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்கராஜும் எப்படியோ நினச்ச சாதிச்சா நினைக்கிறாரு, அதை பற்றி உங்கள் கருத்து. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனா செய்கிற வேலைகள்லாம் தேவையா தேவையில்லையா, சிறகடிக்க ஆசையில் இப்போ வந்து இந்த சத்யா அண்டு ரேகா இவங்களை வச்சு என்ன மாதிரி ட்விஸ்ட் வரும்னு நினைக்கிறீங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் வரும். இந்த அழகே அழகு சீரியல் எப்படி இருக்குது, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.